அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தேர்வு மையத்தில் இருந்து நமது செய்தியாளர் கீதன் வழங்கும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் கீதன், விவரங்களை வழங்கலாம். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் பணிகளை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் ஏற்கனவே 1768 பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை 1000 கூடுதலாக்கப்பட்டு 2768 தற்பொழுது காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 26,510 பேர் தேர்வை எழுத இருக்கின்றனர். சென்னையில் மட்டும் 5 மையங்களில் 1200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இந்த தேர்வை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்த தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த விடைத்தாள் என்பது திருத்தம் மேற்கொள்ளப்படும். மேலும் அதே போல மொழி பாடங்களுக்கான அந்த தேர்வு கேள்விகள் என்பது 150 கேள்விகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கான அந்த கேள்விகள் என்பது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த தேர்வை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வு முடிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு முடித்தார்களோ அதற்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் வழங்கப்பட இருக்கின்றன. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு நியமன தேர்வை தமிழக அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து முதல் முறையாக இந்த ஆசிரியர்களுக்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு என்பது இன்று தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கின்றது. மொத்தம் 2768 காலி பணியிடங்களுக்கு இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது.